இது என்ன செய்யும்? கொதியூர் காலம் அங்கி நம்மனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம்னு அல்ல நல்ல நமக்கு முழுசுமையா குணமாக்கி நம்மள நல்லா வச்சு அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்து பாத்தீங்களா, நஞ்சனி கண்ட நிந்தை. இந்த ஒவ்வொரு பாலும் இறைவனை தனி சிறப்பை கொடுப்பார். யாராவது நம்ம கண்டமணி அணிஞ்சிருக்கோம், ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு? விஷத்தை கண்டத்தில் அணிந்திருக்கிறார். சிற்றுயிர்கள் தேவாதி தேவர்களும் அசுரர்களும் பூமியில் உள்ள உயிர்களுமாலே எந்த தலைவனாவது விஷத்தை குடிப்பாரா? இந்த ஆள் குடிச்சிட்டு கழுத்துல வச்சிட்டு இருக்காரு. அந்த விஷம் கீழே தாக்காத அளவு சோறு திங்காத பட்டினிக்கு. அதனால நிறைய சிவாலயங்கள்ல ஒழுங்கா பூஜை கிடையாது, சாமிக்கு நல்ல சோறே கிடைக்காது. ஏன்டா சாமி இப்படி எல்லாம் கோயில் எல்லாம் அழிச்சு போட்டு நல்ல பூஜை நடக்கிற கோயிலையும் ஒரு ஈயம்போட தாம்பாளத்துல சோறை வச்சு படைக்கிறதையும், சிறு கோயில்கள்ல வீட்டுல செஞ்சு கொஞ்சம் ஆறி போன சோறு கொண்டாந்து படைக்கிறதையும், கரிசட்டியாட்டம் ஒரு துணியை போட்டு அதை கொண்டாந்து படைச்ச அந்த சாமியே இவங்க எல்லாம் இப்படி படைக்க வச்சு சோறு திங்காத இருக்காருன்னு எங்க ஆடுரையா ஒரு சொல்லுவாரு. இத சொல்லிட்டு அவரு கழுத்துல விஷம் வச்சிருக்காரு, அதை சாப்பிட்டா இன்றும் நாம அவருக்குள் தான், சிவனுக்குள் தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளை பாதிக்க கூடாது சாமி பூஜை வாங்காதற்கா கண்ணுன்னு அழுவாரு எங்க ஆடுரையா. எவ்வளவு கருணையாளன் அப்படின்னு. நம்ம எல்லாம் இந்த பிரபஞ்ச உயிர்கள் இல்லாம அழுவதற்காக விஷயத்திலே விஷத்தை கண்டத்தில் அடக்கிய உமையவளோடு கூடிய தர்மவிடை எழுகின்ற எங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேளனின் என் எனக்குள்ள வந்திருக்காருப்பா இமைப்பொழுதும் நெஞ்சில். நீங்க எவ்வளவு திகைப்புல ஞானசம்பந்தர் எப்படி பாடிடுவாரு இல்ல? என் உலமே அதனால் வெஞ்சின அவுணரோடும், இந்த கோபத்தோடு கொல்ல வரல அவனுக்கெல்லாம் அவுணர்னு பேரு. கத்தி எடுத்துட்டு பொம்பளை ஆம்பளை எல்லாரையும் வெட்டி தள்ளிட்டு போறானு எல்லா திருட்டு பசங்க, அவங்களுக்கு அவுணர்னு பேரு. அந்த தீவிரலால் நமக்கு இடர் வராது. வெஞ்சின அவுணரோடு விரும்பிடியும் இன்னும் இடி மின்னல் இருக்குல்ல, இடி தாக்கி சாவறது, மின்னல் தாக்கி சாவறது எவ்வளவு இருக்குல்ல. அப்புறம் பூதம்னா அந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் தீ காற்று, வெப்பம் தாங்க முடியாம சாவறது, குளிர் தாங்க முடியாம சாவறவங்க, மழை நீர் அப்படியே பார்த்தோம் இல்ல. இதுல உத்தரகாசிலேயே எங்கேயோ மேக வெடிப்பு ஏற்பட்டு 10 கிராமமே மூழ்கி போச்சு. எவ்வளவு பாடுபட்டு அந்த உயிர்கள் பிரிஞ்சிருக்கும். அப்படி இந்த பஞ்சபூதங்களாலும் கொடிய எண்ணமுடைய தீய மனிதர்களாலும் எந்த இடையூறும் வராதபடிக்கு இந்த இறைவனை உள்ளத்தில் ஏந்தியவர்களுக்கு அந்த அவை ஈடர் செய்யாது. அது அவுணர்கள் கொலை வெறி பிடிச்சு அலையிறாங்கல்ல, திருடங்க அடிவெடி எவ்வளவு இருக்காங்க இல்லையா, இவங்களால நம்மள ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இடி தாக்காது, மின்னல் தாக்காது, இந்த தண்ணி அடிச்சுட்டு போகாது, நிலச்சரிவு ஏற்பட்டு மண்ணுல மாட்டி சாக மாட்டோம். நம்ம மேல விழவே அதெல்லாம் பயப்படும். வெஞ்சின அவர்களோடு ஒரு முடியும் என்னும் மிகையான பூதம் அவை அஞ்சிலும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. எந்த யாருக்கு நல்லவனும் நல்லவர் தீயவர் 2 பேரும் நல்ல, உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் முதல்ல வீட்டுல இருக்கிற எல்லாரும் நம்மள நல்லவங்கள நல்லவங்கன்னு சொல்றோம் வாழணும். அப்படியாவது மினிமம் வாழணும். அப்பா எங்க அண்ணனுக்கு அடிபட்டுச்சா, இனிமே வீட்டுல என்ன திட்டவே ஆள் இல்லை அப்படின்னு நினைச்சா முடிஞ்சு போச்சு. அவன் நல்ல அடியார் கிடையாது. எங்க அப்பா திருநீரே வைக்கிறதில்ல, அந்த நாய் கிடக்கிறான் அப்படின்னு சொல்றது ருத்ராட்சி அணிஞ்சிட்டு திருநீர் வச்சுட்டு அவனாவது சொன்னானா சத்தியமா அவனுக்கும் அவனுக்கெல்லாம் அதெல்லாம் உண்டு. இந்த விளக்கெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் நல்லவனா இருக்கும், எல்லாருக்கும் நல்லவனா இருக்கும். ஏன்னா மனிதம் என்பது மனித பண்புகளுடையவர் தான் மனிதர்கள். ஞான சம்பந்தர்களே மனித பண்பு எப்படி எனில் விலங்கியல் பண்பு எனக்கு பிடிச்சமான கூட சந்தோஷமா பழகி தனக்கு பிடிக்காதவங்கிட்ட பகைமை பாராட்டுதல் மிருக குணம், எல்லோரிடத்தும் அன்பாக பழகுதல் மனித குணம். அததான் சொல்றார். அடுத்தது வாழ்வரி அகலதாடை வரிகோகணத்தர் மடவாதானோடு முடனாய்